அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருக்கே மகிமை மகிமை மகிமை. கவனிங்க, தேவனை நேசிக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும், அவர் அருளுகிற நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தைகளை உணர்வோடு கவனிக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. காரணம் என்னன்னா, இது மற்ற மாதிரி போதகர்கள் போதிக்கிற மாதிரி ஒரு பொதுவான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிற மாதிரி இருக்காது. காரணம், நமக்கு அது அல்ல முக்கியம். நமக்கு எப்படி ஆயினும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதனால தான் நமக்கு தேவையானதும் அவசியமானதும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுவார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன். அப்படின்னா சரீரத்தை அடக்கி ஒடுக்கலைன்னா ஆகாதவனாய் போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் தேவனுடைய ஆவியையும் அசைவாடுதலை பெற்றிருந்தும் தன்னுடைய சரீரத்தை தேவனுடைய ஆவியினை கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்னு உள்ளதுனால சரீரத்தை குறித்து பேசும்போது இப்படி பேசுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இன்றைக்கும் அநேகருக்கு இந்த ஆவியும் சரீரமும் இதை குறித்த ஒரு அறிவு அல்லது உணர்வு குறைவாக இருக்கிற அப்படின்னால ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரமும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பாக இப்போ புரிஞ்சிங்கன்னா, சில பிள்ளைங்களுக்கு பிறவியிலே ஜென்மத்திலேயே சரீரம் எல்லாரையும் போல வளரும், ஆவி வளராது, பேதையாக இருப்பார்கள். நம்ம சில பிள்ளைங்களை பார்த்தா அதுகளுக்கு ஆவியில் வளர்ச்சி இருக்காது, சிறு பிள்ளை மாதிரி இருப்பாங்க, வயசு ரொம்ப ஆனாலும். இனி சிலருக்கு ஆவி எல்லாரும் மாதிரியும் வளர்ந்திருக்கும். ஆவினா அறிவு, உலகத்தை குறித்த அந்த பொதுவான அறிவு. அதே நேரம் சரீரம் வளராது. சரீரத்தில் குறைவுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப கட்டையாக இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. ஆனால் அப்படி சரீரம் குறைவாக இருந்தாலும் ஆவி தான் முக்கியம். ஆவி சரியாக இருக்கணும். அநேக இடத்துல ஆவி சரியில்லாமல் சரீரம் வளர்ந்திருந்தாலும் அந்த பிள்ளைகள் பேதைகளாக இருக்கிறத பார்க்க முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம்னா, ஆவியும் சரீரமும் ஒன்றோடொன்று கட்டப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவியும் சரீரத்தையும் நாம் எப்படி கையாள வேண்டும், இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் சரீரத்திலும், அப்படின்னா ஜலத்திலும், ஜலத்திலன்னா அநேகர் அதை ஞானஸ்தானம் சொல்லுகிறாங்க. ஞானஸ்தானம் சொன்னாலும் கூட ஞானஸ்தானம் நம்ம இந்த சரீரத்தை தண்ணீருக்குள்ள மூழ்குதல், அதை தான் ஞானஸ்தானம்னு சொல்லுகிறோம். அப்போ சரீரத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தை செய்கிற உடன்படிக்கை. ஒருவன் ஜலத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறவாவிட்டால், அப்படின்னா சரீரத்திலும் ஆவியிலும் பொதுவாக இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் மறுபடி தேவனால் பிறந்தவர்களாய் மாறலைன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அவனுடைய ஆத்துமா ஜீவ ஆத்துமாவாக மாறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்பவுமே சரீரத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த சரீரம் ஆவிக்கு அடங்குகிறதா இருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நம்ம சிலர் இடத்துல ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அவர்களுடைய ஆவி அதை ஏற்றுக்கொள்ளும். ஆமா, சொல்லுகிறது சரிதான், நியாயமான காரியம்தான், உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கொள்ளும். அவர்களுடைய ஆவி என்றால் அவர்களை இயக்குகிற அந்த அறிவு, உணர்வு.
ஆனால் அதை செயல்படுத்துகிறதற்கு அவர்களுடைய சரீரம் ஒத்துக்கொள்கிறதில்லை. இதை நம்ம புரியணும். குறிப்பாக பாருங்க, நம்ம இப்போ ஒரு நபர்கிட்ட நீ இரவில் நன்றாக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால அதிக நேரம் ஜெபிக்க முடியாது, தேவனோட உறவாட முடியாது. அப்போ என்ன காரணம்னா, இரவிலே 9-10 மணிக்கு தூங்கி பழகிறதுனால அந்த குறிப்பிட்ட டைம் வந்தோடனே சரீரம் களைப்படைந்து அந்த ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுனால அந்த மாதிரி நித்திரை மயக்கம் உண்டாகிவிடும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ அவர்களுடைய ஆவியில சரின்னு தோணுனாலும் அது சரீரத்தோட செயல்படுகிறதற்கு பாடாயிருக்கும். ஏன்னா சரீரம் வேறொரு செய்கைக்கு அடிமைப்பட்டிருக்கு. அப்படிதான் இன்றைக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளையும் அதில் இருக்கிற சத்தியங்களையும் குறித்து நாம் அநேக விதங்களில் போதித்தாலும் அவர்களால் அதை கை கொள்ள முடிகிறதில்லை. ஏன்னா அவர்களுடைய சரீரம் பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலும் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள காணப்படுகிறதுனால ஆவிக்குரியவற்றை கேட்கிறதுனால அது அவர்களுடைய அறிவில் அது ஒரு தெரியுமே தவிர அது சரீரத்தில் கிரியைகளில் அதை பாவிக்கிறது பலத்த ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஜபிக்கிறதுக்கு ஊழியர்களை நாடி தேடுகிறதெல்லாம் பார்க்கணும். தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் அதை தேவனிடத்தில், இப்போ அன்னாளுக்கு ஒரு பிரச்சனை, அவன் தேவ சமூகத்தில் அதை தெரிவித்தால் தன்னுடைய இருதயத்தில் இருந்ததையெல்லாம், மன கலக்கத்தை, கிளேசத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள் என்று அறிகிறோம். ஆனால் நம்ம ஆட்களெல்லாம் உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, இப்படி இப்படி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா எந்த காரியங்களை செய்ய முடிந்தாலும் சிலருக்கு ஆவிக்குரிய காரியங்களில் சரீரங்களை கீழடக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, விழித்திருக்க முடியாது. பாருங்க, இன்னும் சரீரம் வெறும் இந்த ஒரு காரியங்களுக்காக இல்லை, அநேக காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். சிலருக்கு போஜனம், சிலர் வாய்க்கு ருசியாக தான் சாப்பிடுவாங்க. சில வீடுகளில் சண்டை சச்சரவுகள் வாரதே போஜனம், ஆகாரத்தில் டேஸ்ட் இல்லை, அல்லது தாங்கள் விரும்பின மாதிரி ஆகாரத்தை வைக்கல, கொழுப்பான பதார்த்தங்களை சாப்பிட்டு பழகினவர்கள், மேன்மையான ஆகாரங்களை சாப்பிட்டு பழகினவங்களுக்கெல்லாம் மற்ற ஆகாரங்களை சாப்பிடுறது ஒரு கடினமாக இருக்கும், பிரியமில்லாமல் இருக்கும். ஏன்னா சரீரம் அப்படி பழக்கப்பட்டாயிற்று. அதே மாதிரி இரவில் நன்றாய் தூங்கி அப்படி பழகினவங்களுக்கு விழித்திருக்கிறது ஒரு பாடாக இருக்கு. சிலர் பாருங்க ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள், அல்லது உயர்ந்த பதவிகளில் இருப்பாங்க. அவர்கள் ஒரு எஜமானை போல, ஒரு அதிகாரியை போல அப்படி வாழ்ந்து விடுகிறதுனால சில வேலைகளை அவர்கள் மற்றவர்களுக்கு கட்டளையிடுவார்கள், இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. அவர்கள் எஜமான போல இருப்பாங்க. அவர்களுடைய சரீரத்தினால அப்படிப்பட்ட பழுவான கடினமான வேலைகளை செய்கிறது அரிதாக இருக்கு. காரணம், அப்படி அவங்க ஒரு சுகபோகமான ஒரு அதிகார தோரணையில் வாழ்ந்து பழகிறதுனால சில தொழில்களை அவர்கள் வேலை ஆட்களை வைத்து தான் செய்வாங்க, தங்களுடைய தோட்டத்தில் உள்ள காரியங்களாக இருக்கட்டும். பரிசுத்தருக்கே மகிமை. இன்னும் ஸ்திரீகளை கவனித்தாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரீரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆடை ஆபரணங்களினாலும் அவங்க புது அழகா இருக்க விரும்புவாங்க. அதே மாதிரி இன்னும் அநேக காரியங்கள்ல எல்லாம் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இப்படி சரீரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போமானால் அது சில இடங்கள்ல என்ன செய்யாதுன்னா அடங்காது, அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். இதுதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் அந்த ஒப்பு கொடுக்குதலின் மூலம் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமாயின் உங்க சரீரங்களை அடக்கி ஒடுக்குகிற ஒரு ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கணும்.
இல்லைன்னா உங்களுக்கு மேல சொல்லப்படுகிற காரியங்களை நீங்க கடைபிடிக்க முடியாது. அப்ப சரீரங்களை பழக்குவிக்கணும், ஜெபிக்கைக்கு பழக்குவிக்கணும். பெருந்தீண்டி போஜன பிரியமாய் நாம வாழக்கூடாது. சரீரம் கட்டுப்பாடோடு இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப நிறைய பேர் பாருங்க, தங்கள் சரீரங்களுக்கு ஒரு நோவு வரக்கூடாது, எப்பவுமே ஒரு அழகு பெட்டகம் போல இருக்கணும். இப்ப ஏர் கண்டிஷன்ல எல்லாம் இருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெயில்ல போகிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி. இந்த மாதிரி சரீரங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேணி கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம அதற்காக அதிக சரீரத்திற்காகவே அதிக பணங்களை எல்லாம் செலவு பண்ணுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இதெல்லாம் தவறானா ஒரு விதத்துல உலக காரியங்கள்ல தவறு இல்லை, அது ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தின்படி அவன் அப்படி செய்கிறான். ஆனா தேவனுடைய காரியங்கள் என்று வரும்போது சில தேவன் நம்மில் விரும்புகிற சில ஆளுகைகளுக்கு நாம் உட்பட முடியாம போயிரும். பாருங்க, உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, ஒரு சரீரம் என்கிறதும் ஒரு ஆவி என்கிறதும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப ஒரு மனிதன் சாதாரண நிலையில இருக்கும்போது அவன் இப்போ அவனுடைய ஆவி அவனை இயக்கும் போது அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய மனம் சொல்லுது, நீ அங்க போ இங்க போன்னு எல்லாம் சொல்லும். அதே நேரம் அவனுடைய சரீரத்துல இன்னொரு ஆவி, ஒரு பிசாசுக்குடைய ஆவியோ இல்ல ஒரு அசுத்த ஆவியோ அவனுக்குள்ள அந்த சரீரத்துல உட்புகுந்து விட்டால் அவனுடைய சரீரமானது அந்த ஆவியின்படி செயல்படும். நம்ம பைபிள்ல கூட பார்த்திருக்கிறோம், அசுத்த ஆவி இருந்த ஒரு மனிதன் தன்னை சரீரத்தையே தானே கீறி கொண்டிருந்ததை பார்த்திருக்கிறோம். அப்ப தன் சரீரத்தை தானே கீறுற என்ற உணர்வு இல்லை, ஏன்னா அவனுக்குள்ள இருந்த ஆவி வேறு. அப்ப அவனுடைய ஆவி எங்க போச்சுன்னா, அவனுடைய ஆவி கீழ்ப்படுத்தப்பட்டு அசுத்த ஆவி அதை மேற்கொண்டதுனால அந்த ஆவி அவனை அலக்களித்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவானவர் அந்த ஆவியை துரத்தி விட்ட போது அவன் சொஸ்தமடைந்து, அது ஒரு நோய் மாதிரி, அவன் பொதுவான மனிதர்களை மாதிரி உள்ள மனநிலைக்கு மாறுகிறான். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அப்ப பாருங்க, வேற ஆவிகளையும் அதே மாதிரி நாம உட்கொள்கிற, இப்ப ஒரு மதுபானம் நம்ம அதை அதிகமா எடுத்துட்டோம்னா அதனால ஒரு போதை உண்டாகிறது. அது சரீரத்தை என்ன செய்கிறது, அதன் வழிகளிலே அசுசிப்படுத்துகிறது, அலங்கோலப்படுத்துகிறது, பிரச்சனைப்படுத்துகிறது. அப்ப பாருங்க, நம்முடைய ஆவியினாலே நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுப்படுத்தணும்னா அதற்கும் சில விதிமுறைகள் காரியங்கள் இருக்குது. இன்றைக்கு அநேகர்களுடைய சரீரங்கள்ல அடிக்கப்படுகிறதும் பிரச்சனையும் காரணமாயிருக்கிறத பார்த்தா, இப்ப பாருங்க, பொய்யின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள புகுந்துட்டுன்னா அவன் பொய் பேசுகிறவனாய் சில தவறான காரியங்களை சொல்லுகிறதுனால கடைசியில் அவனுடைய சரீரம் உபத்திரவப்படுகிறது, அவன் பொய்யன் என்று தீர்க்கப்படுகிறான், சில பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்கிறான். அதே மாதிரி சிலர் இடத்துல திருட்டின் ஆவி, இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் திருடுவார்கள், கடைசியில சரீரம் சிறை சாலையில தள்ளப்படும். குடிவரியின் ஆவி, கொலைவரியின் ஆவி, கொலைவரியின் ஆவி சிலரை என்ன செய்திடும், கோபத்தின் ஆவி, மூர்க்க ஆவிகள் எல்லாம் மனிதனுக்குள் செயல்படுமானால் அவன் ஒரு கொடூர மனிதனாய் மாறிவிடுவான். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் ஒன்று போல இருந்தாலும் அவர்களுடைய ஆவியில வருகிற மாற்றம் சரீரங்களை என்ன செய்கிறது, வேதனைக்குள்ளாக கொண்டு போகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கிறது. அது எங்க எதிராக வருதுன்னா, இப்ப பாருங்க, ஒரு அடிமைத்தனப்பட்டிருக்கிற ஒரு சரீரம், குடித்து அதற்கு அடிமையான சரீரம், அப்போ ஒரு உபதேசம் நமக்கு கிடைக்குது, இனி குடிக்காத நல்லவனா வாழுன்னு, அதை நம் மனம் ஏற்றுக்கொள்ளும். அதன்படி நாம் சரீரத்துக்கு இனி குடிக்க கூடாது, நல்ல மனிதனா வாழணும்னு நினைச்சாலும் சரீரம் அதை நாடும், ஏன்னா நம்ம அடிமைப்பட்டிருக்கிறதுனால. அப்ப நம்ம ஆவிக்கு நம்முடைய மாமிசம், அடிமைத்தன மாமிசம் எதிராய் செயல்படும். அதனாலதான் வேதம் சொல்லுறது,
மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராய் போர் செய்கிறது. ஆவிக்கு விரோதமாய் மாமிசமும், மாமிசத்துக்கு விரோதமாய் ஆவியும் போர் செய்கிறது, சண்டையிடுகிறது, எதிர்க்கிறது. அப்ப இவை எதனால் வருதுன்னா, அடிமைத்தன சரீரத்தை உடையவர்களிடத்துல அடிமைத்தன ஆவிகள் செயல்படுகிறதுனால தேவனுடைய ஆளுகையை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பேசப்பட்டு அந்த வழிகளிலே நாம் செயல்பட தூண்டப்படும் போது நம் சரீரம் ஒத்துக்கொள்கிறது இல்லை. அதனாலதான் அநேகருக்கு உபதேசங்கள் கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது, அதன்படி வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் அவர்களுடைய சரீரத்திலேயோ ஒரு பாவ பிரமாணம், ஒரு அடிமைத்தனம், அல்லது அவர்கள் பாரம்பரியமாய் வாழ்ந்து பழகி போன சூழ்நிலைகளின் வழி கிடைத்த சில சடங்கு சம்பிரதாயங்களின் வழி கிடைத்த அந்த மாதிரி ஒரு உணர்வின் பிரமாணம் தான் அவர்களுக்குள்ள இருக்கும். சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட அல்லது சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடித்தான் சரீரம் பழக்கப்பட்டிருக்கும். சில காலநிலைகளை, சில தேசத்துக்கு ஏற்றபடிதான் மனிதர்களுக்கு சரீரங்கள்ல கிரியை செய்யும். அதுல அவர்கள் பழகி இருக்கணும். பாருங்க, அப்ப சரீரமும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும். ஆனா அந்த அடிமைத்தன சரீரத்தை மீட்க முடியும். எப்படி ஒரு சரீரமானது அடிமைத்தனத்திற்குள்ள போச்சோ அதே மாதிரி மெல்ல மெல்ல அது மீட்கப்பட்டு தேவ கிரியைக்குள்ளும் அதை கொண்டு வர முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. அதுக்கு நாம் நம்முடைய சரீரங்களை அடக்கி ஆளுகிறதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். பாருங்க, ஒரு சரீரம், ஒரு மனிதன் யோசிக்கிறாங்க, சரீரம் உடல் பருமனா இருக்கிற ஒரு மனுஷன் இந்த சரீரத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வரணும்னா அவன் நீண்ட நாள் உடற்பயிற்சி எல்லாம் மேற்கொண்டு நடைப்பயிற்சி அப்படியெல்லாம் பண்ணி உடம்பை மாற்றுகிறான். அதற்கு அவனுடைய ஆவியில ஒரு வலிமை தேவைப்படும். அதே மாதிரி பாவத்திற்கு அடிமையாகி போன சரீரம், சிலர் எப்போதுமே கிளவி பேச்சுகள், எப்பவும் பேசி பேசி பேசிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அடிமைத்தனம். சிலர் எதையாவது செய்துகிட்டு இருப்பாங்க. சிலர் எங்கேயாவது ஜோக் பேசிட்டே இருப்பாங்க, 4 பேரை கூட்டி இருத்தி. சிலர் குடித்து வெறித்து, சிலர் இச்சையான காரியங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி சரீரங்கள் எங்கேயோ விற்கப்பட்டிருக்கும், அடிமைத்தனப்பட்டிருக்கும், அவமானப்பட்டு கொண்டிருக்கும், இழிவான இச்சைகளை செய்து கொண்டிருக்கும், சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கும். இதெல்லாமே சரீரம் அடிமைத்தனத்துல இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இனி நீங்க உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அப்போ நம்முடைய சரீரம் இனி தேவனுடைய வீடாய், ஆலயமாய், நல்லவைகளை சிந்திக்கவும், நல்லவைகளை உட்கொள்ளவும், நல்லவைகளை சேமிக்கவும், பரிசுத்தமானவைகளில் வீற்றிருக்கவும் நம்முடைய சரீரம் முன்னை பாவத்திற்கு அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் இனி நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. நிறைய பேர் சரீரத்து குறித்த கவலையே இல்லை. அதை அதுக்கு பாட்டுக்கு விட்டுருகிறது. அது விரும்புகிறத வாங்கி சாப்பிடுகிறது, அது தூக்கத்தை தேடும்போது தூங்குகிறது, அதுக்கு பிரியமானவைகளுக்கு தங்கள் ஆவிகளை விட்டு கொடுத்தல். புறவு பார்த்தாச்சுன்னா ஆவி சரீரத்தை மேற்கொள்ளாது, சரீரம் ஆவியை மேற்கொள்ளும். சரீரத்துக்கு எது தேவையோ அதற்கேற்றபடி ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இங்க பாருங்க, நம்ம தேவனுக்குள் வாழ பிரயாசப்படுகிறவர்கள், தேவன் தருகிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் சரீரங்களை ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள நாம என்ன செய்யக்கூடாது, விற்று போடக்கூடாது, அடைத்து கொள்ளக்கூடாது. சரீரங்களை அடக்கி ஆளுகிற கிருபை தேவனால் நாம் கற்றுக்கொள்கிறோம். அநேக காரியங்களை போதிக்கப்படுகிறோம், உணர்த்தப்படுகிறோம். அவைகளின்படி சரீரத்தை அடக்கி ஆள்கிற ஒரு நீதிக்குள்ள கடந்து வரணும். பரிசுத்தருக்கே மகிமை. இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். பரிசுத்தருக்கே மகிமை. பசி எடுத்து சாப்பிடுவது போஜனத்திற்காக அல்ல. அதனாலதான் வேதமே சொல்லுது, வயிற்றுக்கு தான் போஜனமே தவிர போஜனத்துக்கு வயறல்ல. நமக்கு வயிற்றுக்கு உயிர் வாழ்கிறதற்கு போஜனம் தேவை. ஆனா அநேகர் போஜனத்துக்காகவே உயிர் வாழ்கிற மாதிரி அனுதினமும் கொளுத்தவைகளை
சாப்பிடுகிற ஒரு அனுபவத்துல. இப்ப பார்த்தா லாசர் ஐஸ்வர்யவான்ல அங்க போட்டிருக்கான், அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். பரிபூரணருக்கு மகிமை, அப்படி சாப்பிட்டு வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொளுத்தவைகளை அடிக்கிற நாட்களிலே நடப்பது போல வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. அதனால அவனுடைய சரீரம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தபடினால் லாசரை குறித்த ஒரு உணர்வு அவனுக்கு இல்லை. லாசர் கடைபிடித்துக் கொண்டிருந்த நீதியை குறித்த உணர்வு அவனுக்கு இல்லை. லாசருடைய சரீரமோ மிகுந்த வேதனைக்குள்ளிருந்தும் அவனுடைய ஆவி தேவனுக்குள் காணப்பட்டபடினால, தேவ நீதியை கடைபிடித்துக் கொண்டிருந்தபடினால அவன் தேவ நீதியை விட்டு விலகாதிருந்தான் என்று அறிகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப நம்முடைய சரீரம் தேவன் ஆண்டு கொள்ளும்படி, தேவன் சொல்லுகிறதற்கெல்லாம் கீழ்ப்படியும்படி, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி எப்பவும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அடங்குகிற சரீரமாய் நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும். பாருங்க, இராணுவத்துல எல்லாம் வேலை பண்றவங்க மேலேருந்து ஆர்டர் வந்தா உடனே அதன்படி செயல்படுகிறதுக்கு எப்பவும் ஃபிட்டா ரெடியா இருப்பாங்க. தண்டில் பேரெழுதி கொண்டவன், தண்டில்னா யுத்தத்தில், அவன் உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் செயல்பட மாட்டான். அது மாதிரி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற நீதியுடையதாய் காணப்பட வேண்டும். சரீரத்தில் இருக்கிற பாவ அடிமைத்தனங்கள், அளவுக்கு அதிகமான தூக்கம், அது பாருங்க சொப்பனங்களையும் வீணான சிந்தைகளையும் சரீரம் உருவாக்கும். சிலரெல்லாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்து தூங்க மாட்டாங்க. தூக்கம் வந்து தூங்குறது வேற, தூங்குறதற்காகவே போய் படுத்து கொண்டு எதையாவது நினைச்சு 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 அப்படி கிடந்து எதையாவது நினைச்சு அப்படி தூங்குறது. அதனால இரவிலே பலவிதமான சொப்பனங்கள், அவர்களுடைய நினைவுக்கு அடுத்தவைகள் சொப்பனங்கள், தொல்லையின் மிகுதியினால் திரட்சியினால் சொப்பனங்கள் உண்டாகும். அசுத்தமான. பரிசுத்தருக்கே மகிமை. எப்போதுமே நாம் தூங்கும் முன்பு நம்முடைய சரீரம் தேவனுக்குள் அடக்கம் செய்யப்பட்டதாய், அப்படின்னா அந்த கட்டுக்கோப்புக்குள் நீதிக்கு உட்படுத்தின சரீரமாய் இருந்து, அதே மாதிரி எந்த நேரமும் நம்ம எழும்புறதற்கு ஒரு ஆயத்தம் உள்ள சரீரமாய் இருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. பரிபூரணருக்கே மகிமை. எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு உடன்படுகிற சரீரமாய் இருக்கணும். பாவ காரியங்களை இச்சிக்காத சரீரமாய் இருக்கணும். அப்போ நம்முடைய ஆவி தேவனுடைய காரியங்களை அறியும் போது அதன்படி நம்முடைய சரீரத்தை தேவனுக்குள் மறுபடி பிறந்ததாய் மாற்ற விரும்பும் போது அதுக்கு உடன்படுகிறதா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்வது, கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள் செயல்படுமானால், அதற்கு அவன் கீழ்ப்படிந்து செயலாற்றுவானால் அவனுடைய சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும். மற்றவர்களுடைய சரீரம் எல்லாம் அதுல பாவம் பிழைத்திருக்கும். அதனாலதான் இன்றைக்கு போதனைகள் எல்லாம் நாம் கேட்கும்போது நமக்கு நலமாயிருக்குது. வாழுகிறதற்கு சரீரத்துல என்ன இல்லை, தேவனுடைய ஆளுகை இல்லாதபடியினால் ஆவியில அந்த ஆளுகை இல்லை. அப்ப சரீரமும் ஆவியும் இணைந்து செயல்பட வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. தேவனுடைய ஆளுகைக்குள் இணைந்து அதை ஏற்றுக்கொண்டு, அப்ப நம்ம மறுபடி பிறத்தல் என்றால் சரீரத்திலும் ஆவியிலும் ஒன்றாகுதல், மறுபடி பிறந்தல், இணைந்து செயல்படுதல். இப்படி இருந்தாதான் நாம நம்முடைய ஆத்துமா உயிர் பெறும். பாருங்க, பரிசுத்தவன்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அவர்களிடத்துல சொல்லப்படுகிற தேவனுடைய காரியங்கள் அது அவர்கள் வெறுமனே அவர்களுடைய ஆவியில மட்டும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆவியில ஏற்றுக்கொண்டதை சரீரத்தில் செயல்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் சரீரங்களை குறித்த கவலை அவர்களுக்கு இல்லை. பாருங்க, நீங்க தானியேல்
அவனுக்கு சரீரத்தை குறித்த கவலை இல்லாததுனாலதான் தேவன் அவனை சிங்க கபியில போட சொன்ன போது கூட அவன் அதற்கு பயப்படல. பரிசுத்தருக்கு மகிமை, அதை அடிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறான். நெருப்புல போடப்படும் போது பயப்படல, ஒப்பு கொடுக்கிறான். காரணம், அவர்களுக்கு மேல தேவனுடைய நீதியானது அவர்களை ஆண்டு கொண்டிருந்தபடியினால் அவர்களுக்கு அவர்களுடைய சரீரத்தை காட்டிலும் தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறதுல தான் அவர்களுக்கு தாகமும் வேகமும் உடன்பாடும். நம்ம சரீரத்திற்காக எதையோ செய்கிறோம், சரீரத்தை பிரியப்படுத்துகிறதற்காக. நமக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், படுக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு ஒரு இடம், இப்படி கொஞ்சம் தேவை இருக்கும். ஆனா சிலர் தங்கள் சரீர வாழ்விற்காக வீடுகளை எல்லாம் ரொம்ப அலங்காரமாகவும் கம்பீரமாகவும் வசதிகளோடு எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க. சரீரம் என்ன செய்யப்படும், செயல்பாடு, சரீரத்தின் செயல்பாடுகள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஜனங்களிடத்துல குறைந்து வருகிறது, பிரயாசம் குறைந்து விடுகிறது. முன்ன வெளியில சில தூரங்கள் போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கைகள்னால அரைத்து சமைத்து அப்படியெல்லாம் சுறுசுறுப்பா இருந்தவர்கள் இப்ப எல்லாமே அவர்களுக்கு சுவிட்சை போட்டா உடனே எல்லாம் ரெடி ஆகணும். அதுக்கு கூட சோம்பல், வேலையாட்களை வைத்து கொண்டு செயல்படுகிற ஊழியர்கள் கூட இருக்காங்க. பரிசுத்தருக்கே மகிமை. அநேக ஊழியர்கள் சரீரம் பொம்மை மாதிரி செயல்பட மாட்டாங்க, வெறும் அந்த காரியங்களை உபதேசிக்கிறதுல மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெயில் அடிக்க கூடாது, மேடையில கூட கூலர் ஃபேன் எல்லாம் வச்சு, முடிஞ்ச ஏசி வச்சு அப்படிதான் பேசுவாங்க. இன்றைக்கு அநேக சர்ச்சைகள் எல்லாம் ஏசி எல்லாம் வச்சு சுகபோகமாய் வாழ்கிறார்கள். தப்பு இல்லை. அதே நேரம் அப்படி வாழ்ந்து பழகிறதுனாலதான் வீதியில தெரு தெருவாய் தேவனை குறித்த சத்தியங்களை சொல்லுகிறதெல்லாம் அவர்களுக்கு முடியாத, இயலாத காரியம், நடக்கவே முடியாது. நடந்து செயல்படுகிறதெல்லாம் அவங்க இழிவாக நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு விலை உயர்ந்த கார்கள், பங்களாக்கள், வேலையாட்கள் இதெல்லாம் தேவைப்படுகிற. எதற்கு? அவர்களுடைய சரீரத்திற்கு. தாங்கள் ஏவும் போது தங்களுடைய காரியங்களை செய்கிறதற்கு வேலையாள் தேவைப்படுகிறார். அவசியம் என்றா வச்சு கொள்ளலாம், நேரம் இல்லை, பிஸி அப்படின்னா வச்சிடலாம். ஆனா இங்க அப்படி ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி அவர்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாமே பார்த்தா சரீரத்துல எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத அளவுக்கு இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எப்படி சிலுவை சுமப்பது, எப்படி இந்த சரீரங்களை அவமானத்திற்கு ஒப்பு கொடுப்பது, எப்படி நீதியை பேசப்படும் போது அடிக்கப்படுதல், துன்பப்படுத்தப்படுதல், இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் போது, உங்களை கொலை செய்கிறவன் தான் உலகத்திற்கு தொண்டு செய்கிறவன் என்கிற காலம் வரும்னு சொன்னார். அதே மாதிரி சீசர்கள் தேவனுடைய நீதியை பற்றி பேசும்போது அவர்களை சிறைச்சாலையில பிடித்து வைத்து அடித்தார்கள். அவர்கள் சரீரத்தை குறித்து கவலைப்படல. தேவ நீதி எப்படியாவது ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம், ஆத்துமா எழும்ப வேண்டும், உயிர் பெற வேண்டும் என்று அதை குறித்து கவலையற்றவர்களாயிருந்தார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. உங்களை அவமானப்படுத்துவார்கள். இயேசுவானவரை அடித்து நொறுக்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவரை மட்டுமல்ல, அவரை பின்பற்றின அவருடைய சீசர்களை. அவர் சொல்லும் போது ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறது வேற, கொள்கிறது வேற. இன்றைய ஊழியர்கள் அநேகரால் ஊழியம் கொள்கிறார்கள். ஊழியம் என்றால் வேலை. அப்ப அநேகர் அவர்களுக்கு வேலையாளாய் தேவைப்படுகிறார்கள். இவர் உபதேசிக்க போறாருன்னா வெறும் வாய் தான் பேசும், அதுக்கு பல ஆயிரங்கள் லட்சங்கள் கூலி பொருத்தி இருப்பார்கள். நீங்க பாருங்க, நற்செய்தி கூட்டங்கள்ல பேச போறவங்க காணிக்கைன்ற பேர்ல எவ்வளவு வாங்குறாங்கன்னு. அவளுடைய பிரயாசம் என்ன? ஒண்ணும் இருக்காது, வெறும் வாய் தான், வாய்ஜாரம். பரிசுத்தருக்கே மகிமை. இனி அநேகர் அவர்களை குறித்து என்ன செய்யணும்? பெருமையா பேசுவார்கள். வேலையாட்கள் இருப்பாங்க, அவங்க கையில இருந்து ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் எடுத்து கொடுக்கறதுக்கே நபர்கள் இருப்பாங்க. விலை உயர்ந்த அலங்காரங்களை செய்து அதில் அவர்களை அமர வைத்திருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. வீடுகளில் வேலையாட்கள் இப்படி ஒரு சுகபோகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க. வேதம் சொல்லுகிற சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன், அவன் கிரியை செய்ய முடியாதவன்.
பரிசுத்தர் தேவன் தேவையில்லாமலே ஒரு காரியத்திற்காக அவர்களை நொறுக்கப்படும்படி சோதித்தால் அவர்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கறதில்லை. தேவையோ இல்லையோ, தேவன் ஒரு சோதனைக்காக இப்படிப்பட்டவர்களை சரீரத்தில் அடிக்கப்படும்படி யோபுவை சோதித்தது மாதிரி அவனுடைய சரீரங்கள்ல சாத்தான் கேட்கிறான், இனி சரீரத்துல சோதிச்சா அவன் விழுவான். உடனே தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அவன் சரீரத்துல சோதிக்கப்பட்டும் விழல்ல. இன்றைய ஊழியர்கள் சரீரத்தை ரொம்ப ஃபில்டர் வாட்டர் தான் குடிப்பாங்க. இனி அவங்க சொல்லுகிற மாதிரி பதார்த்தங்கள் ஆகாரங்கள் எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும். இப்படித்தான் ஊழியர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறதா நீங்க பாருங்க. பரிசுத்தருக்கே மகிமை. இவர்கள் எப்படி சிலுவை சுமப்பார்கள்? இவர்களுக்கு சிலுவை என்ன? பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா அன்றே இருந்த சீசர்கள் அப்படி அல்ல. ஆனா அவர்களுடைய சரீரத்துல பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருந்தபடினால் அவர்கள் வேண்டுதல் செய்த போது, அவர்கள் மற்றவர்களுக்காக மேல கைகளை வைத்த போது தேவ வல்லமை வெளிப்பட்டதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆனா அவர்களுடைய சரீரங்களை பார்த்தா பலவீனமாய் நொறுக்கப்பட்டதா இருக்கும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி, அப்படின்னா முள்ளுன்னா வேதனை, அவனுடைய சரீரத்துல ஏதோ வேதனை, அவனுடைய சரீரத்தை குறித்து அது பார்வைக்கு ரொம்ப இழிவா இருந்துன்னு போட்டிருக்கு. அவனுடைய சரீரம், சரீரத்திலே நான் பலவீனனாய் இருந்தாலும் அறிவிலே நான் பலவீனன் அல்ல என்றவன் சொல்லுகிறான் ஆவியிலே. அப்படிப்பட்டவன் தேவனிடத்துல வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். பரிசுத்தருக்கே மகிமை. ஸ்திரீயானவள் தன்னுடைய அலங்காரத்தை விட்டு விடுகிறதற்கு சரீரத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல். அலங்காரத்தை விட்டு விடுகிறது இல்லை, உள் அலங்காரம். அதனால என்ன செய்கிறது? வெளி அலங்காரம் கூடுகிறதுனால உள் அலங்காரம் கெட்டு போகிறது. உள் அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் நம்ம பெருகும் போது வெளியே தேவையானது மட்டும் நம்மள இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. நீ ஊழியர்களை எல்லாம் பார்த்தா சூட்டு போட்டு டை எல்லாம் கட்டி, பரிசுத்தருக்கே மகிமை. உடனே அது தவறுன்னு சொல்ல வரல, அது அவசியமற்ற காரியம். அவசியம் என்றால் அணிந்து கொள்ளலாம். அது அவர்களுடைய உள் எண்ணங்களை நமக்கு பிரதிபலிக்கிறது. ஒரு மனிதனுடைய செய்கையை வைத்து அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அவனுக்குள் எப்படிப்பட்ட ஆவி செயல்படுகிறது என்பதை அறிய முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, மிடுக்கான இதுவும் எப்போதுமே அலங்காரமா இருக்கிறவங்க பொதுவான தரைகள்ல எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, நடந்து தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு மேல ஃபேன், காற்று, உட்காருறதுக்கு பெஞ்சு, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாதான் அவங்க அதுல மிடுக்கா இருந்து ஆராதிப்பாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. வெளியிலயோ வீதிகள்லயோ திண்ணைகள்லயோ தேவனை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி மாமிசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால உங்களுடைய சரீரங்களை அடக்கி ஆள்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. நமக்கு சரீரம் முக்கியம். எதுக்குன்னா தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதற்கு, கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு சரீரம் பாதுகாக்கப்படணும். இந்த மாமிச சரீரம் பாவங்களை பிறப்பிக்கவும் பாவங்களில் இன்பம் காணுகிறதற்கும் அநேகர் தங்கள் சரீரங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிற காரியங்கள்ல அடிமையா இருக்கிறார்கள். சரீரம் இன்பமா இருக்கணும், சரீரம் சந்தோஷமா இருக்கணும், சரீரம் அழகா இருக்கணும், சரீரம் பொலிவா இருக்கணும், இப்படின்னு சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொடுத்து பொருள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதற்கு கீழ்ப்படியாத ஒரு சரீரத்தை, அடங்காத ஒரு சரீரத்தை உடையவர்களாய் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால ஜெபிக்க முடியாது. பலவிதமான சிற்றின்பங்களை கொண்டு வருகிற ஆவிகள் தான் அவர்களுடைய சரீரங்கள்ல குடியிருக்கும். சில துணி கூட
அவங்களுக்கு பிடிச்ச கலர் மேட்சில் தான் போடுவாங்க. பிடிக்காத ஒரு கலர்னா அதை வீசிடுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் பார்த்தா அவர்களுக்கு ஒரு அலங்கார தோரணை இருக்கும். இன்னவர் இப்படி உடுத்திக் கொள்வார், இப்படித்தான் நடப்பார், இன்னதுதான் புசிப்பார் என்று சொல்லணும். இப்படி எல்லாமே ஒரு அடிமைத்தனங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. சிலருக்கு ஆகாரங்கள்ல சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது என்று சொல்லி, எனக்கு அது பிடிக்காது, அந்த ஆகாரம் பிடிக்காது. பசிக்கு சாப்பிட்டு பழகி இருந்தா நமக்கு எல்லாம் பிடிக்கும். நாம் போஜனத்திற்காகவே சாப்பிடுகிறோம். பரிசுத்தருக்கு மகிமை, சிற்றின்பத்திற்காகவே சாப்பிட்டு பழகிறோம். பாருங்க, நம்ம இடத்துல ஒரு ஆளுக்கு ஒரு பிச்சை வந்து கேட்கிறான், பசி அப்படின்னு. நாம கொடுக்கறத அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு போவான். அவன் கேட்கறான், எனக்கு பிரியாணி வாங்கித்தான்னு கேட்டா, நம்ம பழைய கஞ்சி கொடுக்கும்போது அல்லது சோறை கொடுக்கும்போது எனக்கு அந்த மட்டன் பிரியாணி தான் வேணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கேட்கறதே பிச்சை. பசிக்கு உனக்கு ஆகாரம் தாரது போதாதா அப்படின்னு சொல்லி அவன் மேல எரிச்சலா இருந்து அவனை துரத்தி விடுவோம். பரிசுத்தருக்கு மகிமை. அது மாதிரி நாம் தேவனிடத்துல பாருங்க, தேவன் அவருடைய சீஷர்களை வழி நடத்தும் போது அவர்களுக்கு விரும்பினது ஆகாரங்களை எல்லாம் கொடுத்து அப்படி ஒன்றும் வழி நடத்தல. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. அது சரீரத்தை அடக்குகிற ஒரு வாழ்க்கை. அப்போ அவர்களுக்கு பசிக்கு தான் அவரு உணவை கொடுத்தார். அநேக வேளைகள் அவர்கள் பசியாயிருந்தார்கள். பவுல் சொல்லும்போது சொல்லுவான், நான் பசியில இருந்தேன், தாகமா இருந்தேன், நோவுல இருந்தேன். அதெல்லாம் கர்த்தரை விட்டு அவனை பிரிக்கல. நம்மளுக்கு சாப்பாடு சரியில்லைனாலே கோவச்சிட்டு போயிடுவான் சபை நடுவில். இப்ப எல்லாம் நிறைய சபைகள்ல ஆராதனை முடிஞ்ச உடனே கொளுத்த சாப்பாடு கொடுக்குறாங்க, பிரியமான ஸ்நாக்ஸ். இப்படிப்பட்ட ஜனங்களை அடிமையாக்கி போடும்படி சபைகள்ல இப்ப ஆகாரம் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது தவறில்லை. தூர இடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு கொடுக்கறது நல்லது. பரிசுத்தருக்கே மகிமை, அது அவசியம் என்றா செய்யலாம். ஆனா இது ஒரு சடங்கு போல. அப்படியாவது அவர்கள் அங்க வரணும்னு உள்ள ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிற காரியங்கள். பரிசுத்தருக்கே மகிமை. இப்படித்தான் சரீரம், தேவனை தேடுகிறவருடைய சரீரம் அடங்காத ஒரு நிலைக்குள்ள காணப்படுகிறதுனால கேட்கிறது எல்லாமே ஒரு அறிவா இருக்கிறத தவிர அது கிரியையில வர முடியாது. கிரியையில அசுத்த ஆவிகள் இவர்களை எளிதாய் மேற்கொண்டு விடுகிறது. அதனால உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவிக்கும் தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு உடன்படுகிற சரீரமாய் நீங்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. உங்கள் சரீரங்களை கீழ்ப்படுத்துகிற ஒரு அறிவுக்குள்ள நீங்க வரணும். பாருங்க, சிறு பிள்ளைகள் எப்போதுமே சின்ன பிள்ளைகளை கவனிச்சு பார்த்தா அதுகளுக்கு வயதுக்கு அது விளையாடி திரிகிறதும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஸ்கூல்ல கூட பிள்ளைகளுக்கு விளையாடுகிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அப்புறம் சாயங்காலம் வந்தா பிள்ளைகள் இந்த பறவைகளை மாதிரி சாயங்கால வேலைகள்ல சுற்றி திரிந்து ஆடிப்பாடி விளையாடுகிறதெல்லாம் நம்ம முற்காலங்கள்ல பார்த்துருப்போம். இப்பவுமே சில இடங்கள்ல விளையாடிட்டு இருக்கும் பிள்ளைகள். இப்ப உள்ள காலங்கள்ல பின்ன எல்லாம் செல்போனுக்கு அடிமையாகி போயிட்டு, முன்னெல்லாம் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை ஏதோ ஒன்றுல. ஆனால் அதனால அந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த பருவங்கள்ல அந்த சரீரங்கள் ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும். சின்ன பிள்ளைன்னா விளையாட்டு இருக்கும், கொஞ்சம் வாலிபம் ஆனவொன்னா அவன் கிரிக்கெட் அடிக்க போவான். இனி சிலர் செல்போன்ல மூழ்கி இருப்பாங்க. இனி பெரிய ஆட்கள் ஆனவொன்னா டிவி சீரியல் அந்த மாதிரி இப்படி எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்கள்ல சரீரங்கள் ஒவ்வொரு இதுல அடிமைப்பட்டிருக்கு. அப்போ சாமுவேல் அந்நாள் தேவனிடத்துல வேண்டுதல் செய்து பிறந்த அந்த சாமுவேல் அவன் சிறு வயதாய் இருக்கும்போது அவன் ஏலியினிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டபடினால், தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டபடினால் ஏலிக்கு கன்றுள்ள வாரம். ஏலி ஆசாரியனா இருந்தபடினால் சாமுவேல் அங்க கொடுக்கப்பட்ட தேவ சமூகத்துல பணிவிடை செய்கிறது. அப்ப பாருங்க, விளையாடி துள்ளி திரிய வேண்டிய சாமுவேலுடைய சரீரம் தேவனுடைய காரியங்களை செய்கிறதற்கு
அங்கு ஒரு ஜெப ஆலயத்திற்குள்ளே கட்டுப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு அங்க மற்ற பிள்ளைகளை மாதிரி சாமுவேலுக்கு விளையாடுக ஓடுக ஒண்ணும் முடியாது. அங்கே சொல்லுகிற காரியங்களை சிறு வயதிலிருந்து செய்கிறவனாய், அதற்கு உடன்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய சரீரம் அடக்கி ஆளப்பட்டு கொண்டிருந்தது. அவன் அந்த ஜெபாலயத்திற்குள்ளதான் தூங்குவான். ஆசாரிய பணிவிடை செய்து கொண்டு ஏலிக்கு உதவியாக அங்கே இருந்துட்டு அங்கதான் தூங்குகிறது. அதனால அவனுடைய சரீரத்துல வேற உலகத்தின் அடிமைத்தனங்கள், பிற காரியங்கள் அவனுடைய சரீரத்தை மேற்கொள்ளவில்லை. அதனால தேவன் அவனை எளிதாக தொட்டார். பரிசுத்தருக்கே மகிமை. அவன் விழிப்புள்ளவனாய் இருந்தான், விழிப்பு உணர்வு. அவர் சாமுவேலே என்று கூப்பிட்ட போது அவன் எவ்வளவு விழிப்பா இருந்து, ஏலிதான் கூப்பிடுகிறான்னு சொல்லிட்டு போய், நீர் என்னை கூப்பிட்டீரோன்னு சொல்லிட்டு எவ்வளவு சுறுசுறுப்பா போவான். நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டாலும் கேட்காத மாதிரி கடந்து உறங்கும். 2ஆம் முறையும் போவான். அப்பதான் ஏலி சொல்லி கொடுப்பாய், இனி அப்படி ஒரு சத்தம் கேட்டா என் ஆண்டவரே என்ன சொல்லணும்னு நீ ஆண்டவரிடத்துல கேளுன்னு. அதே மாதிரி அவன் தேவ சத்தத்தை கேட்டான். ஏன்னா எப்போதும் விழிக்கிறதற்குரிய ஒரு கட்டுப்பாடோடு இருந்தான். நம்ம பிள்ளைகள் சொந்த காரியத்துக்கே நம்ம தான் அதோட உசிப்பி எடுத்து விட வேண்டிய இருக்குது. அதிகாலையில் ஜெபின்னா எழும்ப மாட்டான், ராத்திரி ஜோம் பண்ணுன்னா எழும்புகிறது இல்லை. மனம் அங்கலாய்த்து கொண்டு கிடக்கும். ஆவி எதையோ சிந்தித்துட்டு இருக்கும், சரீரம் எதிலையோ மயங்கி கிடக்கும். எப்படி ஜீவ ஆத்மா ஆகிறது? பைபிளை எடுத்து படிக்கிறது. எதுக்கு படிக்கும்? அதுல எழுதப்பட்டிருக்கிறபடி நம்ம வாழணும், அதுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றணும், நாம ஏதாகிலும் மாறியாக வேண்டும், நம்ம சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆக வேண்டும், நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவையங்களை அப்படியெல்லாம் சிந்திக்கிறோமா? அதற்குள்ள முயற்சி எடுக்கிறோமா? நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஒரு வசனம் படித்தேன், ஒரு அதிகாரம் படித்தேன், 2 அதிகாரம் படித்தேன், ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கிறது. மற்றபடி சரீரத்தை பார்த்தா எல்லா சரீரத்திலும் பாவம் குடி கொண்டிருக்கிறது. நல்லா சாப்பிட்டு தூங்கி சிற்றின்பங்களை அனுபவித்து மாமிசைச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனை குறித்த அறிவு வெறும் பேச்சில தான் இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. பேச விட்டா நம்ம மணிக்கூர் கணக்கில் பேசி கொண்டிருப்பார்கள். அந்த வசனம் இந்த வசனம் எல்லாம் வாழ்க்கையில கோட்டை விட்டுருவாங்க. அதனாலதான் தேவனுடைய சாயல் அவருடைய சரீரங்கள்ல வெளிப்பட முடியல. அந்த இன்முகம், அந்த சாந்த முகம், அந்த காரிய சித்தி உள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியல. பாருங்க, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம், உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிற ஆட்கள் உண்டு. பரிசுத்தருக்கே மகிமை. கோபம் எல்லாம் மாறணும். கோபம் பாவம் செய்கிற அளவுக்கு மனிதனை கொண்டு போகக்கூடாது. என்னுடைய நுகம் சாந்தமும் மெதுவாய் இருக்கிறது என்று சொன்னார் கர்த்தர். பாருங்க, அவருக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள், கொடுமைகள் எல்லாவற்றையும் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தருக்கே மகிமை. சிலுவையிலே தொங்கவிடப்பட்டும் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்கிற பொறுமை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் தங்கள் ஆத்துமாவை பொறுமையினாலும் தேவனை பற்றுகிற விசுவாசத்தினாலும் காத்துக்கொள்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய சரீரத்துக்கே பொறுமை இல்லை. நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியதை இன்னைக்கு தான், நாளைக்கு சாப்பிடுன்னு சொல்லியதை இப்ப சாப்பிடணும், நாளைக்கு அனுபவிக்கிறதை இன்றைக்கு அனுபவிக்கணும். சரீரத்துக்குரியதை இப்பவே இன்றே வாங்கணும், இன்னைக்கு உடுக்கணும், இன்னைக்கு அணியணும் அப்படின்னு இருப்போம். ஆவிக்குரியதை மறுநாள் தள்ளி தள்ளி போட்டு போறோம். அது ஒரு நாளும் இல்லாமல் போய்விடும். அநேக ரட்சிப்பின் வாசலின் வழியான அந்த வழிக்கு அழைத்தால் உலகத்திலே மூழ்கி இருக்கிறவர்கள் 6 மாசம் கழிச்சு வருவேன், 1 வருஷம் கழிச்சு, இப்படி என்று ஆவிக்குரிய காரியங்களை தள்ளி போடுவார்கள். பூமிக்குரிய காரியங்கள்ல இப்ப செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை சரிப்படுத்தி ஆக வேண்டும் என்று உன்னிப்பா இருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நம்முடைய வேகமும் தாகமும் தான்
நம்மை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னு ஒரு தாகம் இருந்தா அது அதிகமாக ஆக வேகம் உண்டாகும். வேகம் ஆகும்போது குறிப்பிட்ட சமயத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடுவான். தாகமும் வேகமும் தான் நம்மை மாற்றி கொண்டு போகிறது, இழுத்து கொண்டு போகிறது. நமக்கு கிறிஸ்துவுக்குள் தாகம் இருக்கணும். அதனால்தான் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். பரிசுத்தருக்கு மகிமை. அதனால இதை கேட்கிற சகோதர சகோதரிகள், சரீரத்தை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள் சரீரங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ரெண்டும் சேராது. நம்முடைய சரீரம், கிறிஸ்துக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி மாம்சத்தை அறையும் போது அதற்குள்ள இருக்கிற ஆசைகளை இச்சைகளையும் சேர்த்து அறையப்படுகிறது. அப்படின்னா சரீரம் அடக்கி ஆளப்படுகிறது. இன்னைக்கு வீட்டுல பாருங்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு ஒரு ஆளுக்கு சண்டை வர இடங்களே இருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. பரிசுத்தருக்கு மகிமை. எவ்வளவு காரியங்கள்ல மக்கள் பிரச்சனை பண்ணுகிறதும் பங்கிடுகிறதெல்லாம் நான் பார்த்தோம். பரிசுத்தருக்கு மகிமை. பூமிக்குரிய காரியங்கள்ல முறையிடுகிறத பார்க்கிறோம். பரிசுத்தருக்கு மகிமை. பாருங்க, நம்ம சரீரங்களை குறித்து நமக்கு தெளிவான ஒரு அறிவு வேணும். அந்த ஒரு அறிவு இல்லாததுனாலதான் சரீரங்களை அடக்கி ஆள முடியாம சிலருடைய நாவுகளை கூட அடக்க முடியாது. வேதத்துல நாவடக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது நெருப்பு போன்றது. வதந்திகளை பேசி விட்டுறது, இல்லாதவைகளை பேசுகிறது, பொறாமையினால நிறைந்து அவதூறான காரியங்களை பேசுகிறது. அப்போ அவயங்கள் அடக்கப்பட வேண்டும், நாவு அடக்கப்பட வேண்டும். அது மாதிரி வாய், பெருந்தீண்டி தின்னுகிற வாய் அடக்கப்பட வேண்டும். சுகபோகமாய் இருக்கிற சரீரம் அடக்கப்பட வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. சிலருக்கு சில இடங்கள்ல தரித்திருக்கவே முடியாது, அப்படியே சுற்றி திரிஞ்சு திரிஞ்சு அதே மாதிரி. அதான் சொல்லுவாங்க, ஆடின காலும் பாடின வாயும் நிக்காது. சுத்தி திரிஞ்சவனுக்கு எப்பவும் சுத்தணும், அலப்பு வாயனுக்கு எப்பவும் அலப்பிட்டு தெரியணும். அது இப்படிப்பட்டவர்கள் இடத்துல காரிய சித்தி இருக்காது, காரியம் இருக்காது. கண்மலையே சோதரங்கர்த்தாவே. அதனால பிரியமான சகோதர சகோதரிகள், உங்க வாழ்க்கையில உங்க சரீரங்களையும் நீங்கள் தேவனுக்குள்ள காக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரீரங்களை இழிவான இச்சை ரோகத்திற்கு விலக்கி காக்க வேண்டும். இச்சைக்கு சரீரம் விலக்கி காக்கப்பட வேண்டும். சரீரம் கரைக்கும் திரைக்கும் விலக்கி காக்கப்பட வேண்டும். கரை, திரை. கரன்னா பாவம். சரீரத்துல பாவம் வேர் கொள்ளக்கூடாது, குடியிருக்க கூடாது. திரை என்று சொன்னால் தேவன் உட்பிரவேசிக்கிறதற்கு நாம் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு திரை போட்டு மூடிக்கொள்ளக்கூடாது. சரீரம் எப்போதுமே தேவனை எதிர்கொள்கிறதற்கு ஆவலோடு இருக்க வேண்டும். அப்போ நம்ம சரீரமும் ஆவியும் இணைந்து, ஒன்றோடொன்று இணைந்து தேவனுடைய ஆவியைக்கு செவி கொடுக்குமானால், தேவனுடைய ஆவி ஆளுகை செய்கிறதற்கு அதை ஏற்றுக்கொள்ளுமானால் நாம் தேவனால் மறுபடி பிறக்க முடியும். ஏதோ சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்தும்படி பேசி இருக்கிறோம். இன்னும் இது ஒரு சின்ன காரியம் இல்லை, அநேக காரியங்கள் உண்டு சரீரத்தை குறித்து. நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. அதனால சரீரத்தை அதுக்கு வழியில விடாதுங்க. நீங்கள் கேட்கப்படுகிற காரியங்களை உங்க சரீரத்துல பாவிக்கும்படி சரீரமும் உங்களுடைய ஆவியும் இணைந்து தேவ ஆவிக்கு செயல் கொடுக்கும்படி, செவி கொடுக்கும்படி, தேவ ஆவிக்கு செயல்படும்படி இங்க அதை பழக்குவிக்கீங்க. நீதிக்கு அடிமையாய் உங்க சரீரங்களையும் ஆவியும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற ஜீவ மார்க்கத்தின் வழி
உங்களை வழி நடத்துவாராக. கண்மலையே சோதரன் கர்த்தாவே, ஜெபத்தை கேளுங்க. கண்மலையே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.